என்ன பவுலிங்டா சாமி! இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வேற லெவலா பவுல் பண்ணாங்க. அதுவும் ஃபர்ஃபுல் செம்ம பவுலிங், சும்மா மாசு காமிச்சிட்டாரு சொல்லணும். இந்த பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு வந்து ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 57 ரன் வித்தியாசத்தில் ஒரு தோல்வியை தழுவி இருக்காங்க. ஓகே, இந்த மேட்ச்ல அப்படி என்னதான் நடந்ததுன்னு டீட்டெயிலாக உள்ள போய் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு டாஸ் வின் பண்ண ஆர்ஆர் நாங்கள் வந்து முதல்ல வந்து பவுல் பண்ணுறோம் அப்படி டிசிஷன் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவங்களுக்கு இந்த டீமுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்கிறது காத்துக்கிட்டு இருந்தது. ப்ளஸ் அவங்களோட ஓப்பனிங் அதிரடி பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்சியல் மூமெண்ட்லேயே வந்து பெராரா வந்து இன்சியல் மூமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தாங்க. 0 ரன்னுக்கு கோல்டன் டொக் அவுட் ஆகி வெளியில் போனாருங்க. அதுக்கப்புறம் டிராவல்ஸ் கெட்டா ஒரு அதிரடி காமிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் டிராவல்ஸ் கெட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 18 ரன்னுக்கு அவரோட விக்கெட்டை இழந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் வந்து இஷான் கிஷன் அண்ட் ஹென்ரி கிளாசன் 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது சும்மா வேற லெவலாக இருந்தது. கிஷன் எல்லாத்தோட பவுலரையும் போட்டு பிரிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் இவரோட 100 நோக்கி போயிட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துல 91 ரன்னுக்கு அவரோட விக்கெட் வந்து இழந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷனாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்ட்டு கடைசியில் ஒரு அதிரடி எல்லாரும் காமிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து அவங்களால அடிக்க முடிஞ்சது. 20 ஓவருக்கு 216 ரன் அவங்களால அடிக்க முடிஞ்சுதுங்க. ஓகே, 217 ஒரு சாதாரண மேட்ரி. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த சைடு எஸ்எஸ்வி இருக்காரு, சூரியவன்சி இருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்குமே இந்த ஸ்கோர் பத்தவே பத்தாது. அவங்களே போட்டு உரிச்சிடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்த்த தருணத்தில் இன்னைக்கு ஃபர்ஃபுல்ங்கிற ஒரு பவுலர் உள்ளே வந்தார். உள்ளே வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா மொதல் ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2வது பால் சூரியவன்சியோட விக்கெட் எடுத்தார். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரேலோட விக்கெட்டு, பிட்டோரியஸோட விக்கெட்டுன்ட்டு மொதல் ஓவர்லேயே 3 கோல்டன் டக் அவுட் ஆகி 3 பேட்ஸ்மேனை இன்றைக்கி வந்து வெளியில் தள்ளினார். ஃபர்ஃபுலோட பவுலிங் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேறு லெவலாக இருந்தது. ப்ளஸ் அதுக்கப்புறம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட அடுத்த ஓவர்லேயே அவரோட விக்கெட்டை இழந்தார். மறுபடியும் ரியான் பராக்கோட விக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூக்குனார் ஃபர்ஃபுல். இந்த மாதிரி ஒரு 9 ரன்னுக்கெல்லாம் 5 விக்கெட் இழந்து தடுமாற ஆரம்பித்தாங்க ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ரன், ஒரு 50 ரன்னு கூட அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆர்ஆர் தான் ஒரு மோசமான ரெக்கார்டை பதிவு பண்ண போகிறாங்கன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் அப்போ ரவீந்திர ஜடேஜா அண்ட் பெராரா ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது போட்டாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரை வந்து ஒரு டீசெண்டான ஃபைட்டிங் ஸ்கோருக்கு கொண்டு போனாங்க. இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் 100 ரன்னுக்கு மேலே போயிட்டு இருந்த தருணத்தில் முதல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெராரோட விக்கெட்டை வந்து இழந்தாங்க. அவர் 69 ரன் வந்து இன்னைக்கு வந்து அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரன்ல அவரோட விக்கெட்டை இழந்தாருங்க. கடைசியில் யாரும் பெரிய லெவலில் ரன்ஸுங்கிறது அவங்களால அடிக்க முடியாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பார்த்தீங்கன்னா வெறும் 159 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. அனைத்து விக்கெட்டையும் இழந்தாங்க ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும். கடைசியில் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சை 57 ரன் வித்தியாசத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அருமையான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு இமாலய வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் ஃபர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு பவுலர் தாங்க. அந்த ஒரு பவுலர் ஆரம்பத்திலேயே சூரியவன்சியோட விக்கெட் எடுத்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே ஈஸியாக இன்றைக்கி வந்து எஸ்ஆர்ஹெச்சால் வர முடிஞ்சுது. இல்லை அப்படின்னா இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் தான் இன்றைக்கி வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க 9 ரன்னுக்கு 5 விக்கெட் இழந்ததுக்கப்புறமும் 159 ரன்ஸ் அடிக்க முடிஞ்ச டீமால் அவங்க நின்றுருந்தாங்கன்னா ஈஸியாக இந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அணித்தனமான ஒரு கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூரியவன்சி அப்படிங்கிற ஒரு இளம் புயல் இல்லைன்னா ஆர்ஆர் அணி எந்த நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ப்ளஸ் அந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே.